உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்குமா? அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து பாருங்க. நம்ம கைனிக்கு பக்கத்துல பழமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா பழம் கொத்து கொத்தாக்குது. போய் பார்த்தோன்னே ஒரு பழம் பைத்துட்டு இருந்தது. அரகலான் மேலே ஏற்றோம். ஒரு கையிலேயே 10 பழத்துக்கு மேலே இருந்தது. ஒன்று பைத்துட்டு இருந்தது. அது அரகலான் ஆரம்பிச்சிட்டோம். கையில் கத்தி எதுவுமே எடுத்துன்னு போல அப்படியே கையிலேயே முறிக்க அறுத்துட்டோம். அறுத்து முடிச்சுட்டு பார்த்தா பழம் பாகத்தையே வேற லெவலில் இருந்தது. மொத்தம் 3 பழம் எடுத்திருந்தோம். பாகத்தையே வேற லெவலில் இருந்தது. பைத்து பழமா பார்த்து ஒன்று வெட்டிட்டோம். பலாப்பழத்தை வெட்டுறது இருந்தால் எண்ணெய் ஊற்றி தான் வெட்டினோம். அப்படியே வெட்டினா கை ஃபுல்லாக பால் பூச்சிச்சு. டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. அப்படியே நம்மளுக்கு தென்னங்கண்ணில் காஞ்சிட்டு இருந்துச்சு. அதை சீர் பண்ணிட்டோம். மழையே ரொம்ப நாளாக பெய்யாதபடியே செடியில் காஞ்சிச்சு. ஒரு குடமா தண்ணி எத்துமே ஊற்றிட்டோம். ஃபுல்லாக 10 செடிக்குது தோட்டத்தில். மொத்தமே சின்னதாக தான் இருந்துச்சு. மொத்தமே நாட்டுக்கண்ணுங்க. எல்லாமே சவரா மாரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் உயிர் தண்ணி ஊற்றிட்டு இதுமாரி அன்னைக்கு ஒரு நாள் வாழை தோட்டத்துக்கு தண்ணி பாய வச்சிருந்தோம். வாழை செடிக்கு தண்ணி பாய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு பாய வச்சிருந்தேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வெட்டியா சொன்னாங்க. அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அச்சு காத்துக்கு இந்த மரம் கீழே சாஞ்சிட்டு இருந்தது. அதனால இந்த மரத்துலேயே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். தார் பார்த்தீங்கன்னா பாதி தான் முத்திச்சு. சைடில் இருக்கிற வேஸ்டேஜில் தூக்கி தொலை போட்டோம். வாழை மரம் ஜூஸ் குடிக்கலான்னு பள்ளம் போட்டோம். இது கொச்சிங்கன்னா வயிற்றுல இருக்கிற கல்லுலாம் சரியாயிடும். வயிறு வலியில போயிடும். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெளியே எங்கேயுமே விற்க மாட்டாங்க. பள்ளம் போட்டு 1 ஹவர்ல ஜூஸ் வர ஆரம்பிச்சிடும். தூசி எது வீ கூடாதுன்னு இலை போட்டு கட்டிட்டோம். வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ். வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை இலை. வாழை மட்டை பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஜோடிக்கு கூட வாழை மட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. வாழை மரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்டேஜ் இல்லை. அப்படியே தண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாழைத்தண்டு சூப்பராக வந்துச்சு. அப்படியே 1 மணி நேரம் கேச்சு வாழை மரத்தாண்டு போனோம். கிணறு ஃபுல்லாக ரொம்பிட்டு இருந்துச்சு. டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. இதுமாரி விவசாயத்தை ஒட்டி எல்லாம் வெளியே போகிறாங்க. விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மழை பெய்யறதுனால மாட்டுக்கு தீனி பார்த்தல. அதனால சோளம் வரைக்கலான்னு ட்ரக்கை கூப்பிட்டோம். ஒரு மூட்டை சோளம் எடுத்து பார்த்தா முத்த பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்தது. 1 கிலோ 50 ரூபாய் சோளம். மொத்தம் 10 கிலோ வாங்கி வந்தோம். 500 ரூபாய் ஆச்சு. அப்படியே வரைக்கும் சொல்ல வேற லெவலில் வரைச்சாங்க. கணத்துல வேற தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அப்படியே பாய விட்டா சுத்தமாக பாயாதுன்ட்டு பார்த்திங்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிட்டோம். காவா பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டால் கூட அவ்வளோ சூப்பராக போட்டுருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா வேற லெவலில் போட்டார் காவா. காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டு தண்ணி பாய விட காத்தாலங்காட்டி பாய வச்சா தண்ணி வேகமாக பாயும். மொத்தம் 5 பார்த்தி போட்டோம். 2 மணி நேரத்துலேயே வேகமாக பாஞ்சிச்சு. காத்தால விடுவேன். பக்கத்துலேயே மூங்கில் தோட்டம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் மூங்கில் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போட்டா வாங்கலான்னு சப்போட்டா தோட்டத்துக்கு போனால் பார்த்தா கொத்து கொத்தாக்குது சப்போட்டா. இது பார்த்தீங்கன்னா 7 எடுத்து விற்பாங்க சப்போட்டா. இவர் 5 லட்ச ரூபாய்க்கு 7 எடுத்துக்கிறாரு சப்போட்டா. சப்போட்டா பார்த்தீங்கன்னா நானே போய் அறுத்தேன். மொத்தமே செங்காய் அறுத்தேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மொத்தம் 3 கிலோ வாங்கணும் சப்போட்டா. 1 கிலோ சப்போட்டா 30 ரூபாய்க்கு வாங்கி வந்தோம். மொத்தம் 3 கிலோ வாங்கி வந்தோம். வேற லெவலில் இருந்தது. சப்போட்டா தோப்புல போனால் கொடைக்கானல் மாரி குளிர்ச்சியாக வேற லெவலில் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சப்போட்டா. இதுமாரி வீட்டில் மாடு மேய்டான்னு சொன்னாங்க. அப்படியே கைனிக்கு வந்துட்டேன். நீங்கள் மாடு வச்சுருந்தீங்கன்னா அது லாபமா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வயலில் ஃபுல்லாக 4 மாடு இருக்குது. அதில் 3 மாடு கறக்கும். ஒரு சின்ன கணுக்குட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு மாடு எல்லாம் பத்தியாக மேய்ச்சிட்டு அப்புறம் தண்ணி காமிச்சிட்டு தீவனம் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா பால்கார் வந்து பால் கறப்பார். மாட்டுக்கு வெக்கில் போகிறதோட பில்லு மேய்ச்சிட்டு தீவனம் போட்டிங்கன்னா பால் நிறைய கறக்கும். நம்ம எத்தனை பால்காரே வந்து கறக்கிறதுனால 1 லிட்டருக்கு 26 ரூபாய் தான் தராங்க. இது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 1 லிட்டர் 45 ரூபாய். ஆனால் இது பியூரான பால். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பால் ஃபுல்லாக கறந்து முடிச்சோடனே கணக்கு நோட்டில் எழுதுவாங்க. இதுமாரி விவசாயம் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.